கறி திங்க மாட்டேன், நீ தான் கறி திங்க மாட்டிய, எதுக்கு நீ பேசுற? நான் திங்க மாட்டேன் கறி, என் தம்பி திம்பா, என் அக்கா திங்க, என் பெரிய பெண் சித்த பெண் திம்பா, என் உடன் பிறந்தவன் உண்ணுவான். உணவு அவன் உரிமை, அதை போராடி பெற்றுக் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் கடமை. அதை புரிஞ்சுக்கணும். அதுதான் சரியான ஜனநாயகம். அதான் ஜனநாயகம். என் தட்டில சோறு போற வட்டச்சவனுக்கு என் தட்டில் இருக்கிற உணவை எடுக்க தகுதி எப்படி வரும்? எப்படி வரும்? ஐயா பெரியார்ட்ட கேட்கிறாங்க, உங்களுக்கு தான் சாமியே இல்லையே, கடவுளே இல்லையே, கடவுள் நம்பிக்கையே இல்லையே, அப்ப எதுக்கு கோயில் நுழைவு போராட்டம் நடத்துறீங்க? கடவுள் இல்லை என்பது என் உணர்வு. கோயிலுக்கு உள்ளே போய் வழிபட வேண்டும் என்பது இவனுடைய உரிமை. அவன் உரிமையை உயிரை கொடுத்தேனும் போராடி பெற்றுக் கொடுக்க வேண்டியது எங்கள் கடமை. இதத்தான் வால்டர் சொல்றான், உன் கருத்தை நான் எதிர்க்கிறேன், ஆனால் அந்த கருத்தை சுதந்திரமாக சொல்வதற்கான உரிமையை என் உயிரை கொடுத்தேனும் பெற்றுக் கொடுப்பேங்கிறான். அதான் தான் ஜனநாயகம். அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகம் இருக்கா? மோடி ஒளிகள்னா கூட்டாசு வாங்கிடும். ஒரு தடவை என் மேல பாச்சு நீனு சொல்லித்தான் பூச்சாண்டி பண்ணி தான் பாக்குற. உள்ள போடு. பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தைய வெளியவா, எளியல உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியல செயல் செய்ய புறப்படு வெளியே, சிம்பு பாய சிறகை விழி, விழி எடு சிங்க இளைஞரே, திருப்பு முகம் திறவிழி, இங்கு நாட்டிற்கு இழிகளை ஆட்சியாங்கிறான். கைவிரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து நமக்குள்ள உரிமை தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கன்பாரணி வழி வழி வந்த உன் மரத்தரம் எங்கே, மொழி பத்தங்கே விழிப்புற்று எழுதுகிறான். அதை எல்லாத்தையும் கேட்கிறேன், ரஜினிகாந்த் கேட்கிறேன், விஷால்ட்டையும் கேட்கிறேன். இந்த நாட்டை ஆளணும்னு கனவுல கூட உனக்கு சிந்தனை வந்துடக்கூடாது. எவனுக்கு வரக்கூடாது. சண்டை நடக்கும், நீ பாத்துக்க. மான தமிழனா மராட்டியனா சண்டை நடக்கும் தமிழ்நாடு. என்ன நீங்க சில பதர்கள் இருக்குது, சில தற்குறிகள் தரதலைகள். எனக்கு பிரபாகரன் தலைவர், அவனுக்கு ரஜினிகாந்த் தலைவர், சிலருக்கு விஷால் தலைவர். தமிழுக்கு எத்தனை எழுத்து, மெய்யெழுத்து எத்தனை, உயிரெழுத்து எத்தனை சொல்லிக்கோ. திருக்குறள் எத்தனை அதிகாரம், எத்தனை குறட்பா இருக்கு சொல்லிட்டு வா. அது நான் ஒரு புறநானூறு படி நான் கேட்கறதுலாம் யாருன்னு சொல்லு. சங்கரலிங்கனார் யாரு? அவருக்கு சிலை எங்க இருக்கு? அயோத்தியாச ரெட்டமலை பண்டிதர், ரெண்டு ரெட்டமலை அயோத்தியாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் தாத்தங்க எல்லாம் உனக்கு தெரியுமா? எங்க இருக்காங்க? வரலாறு என்ன? என்னமோ ஒன்று நடக்குது. அது என்ன சொல்றாங்க தெரியுமில்ல? நம்மகிட்ட கேட்கும்போது, என்னப்பா கருணாநிதியை விட்டீங்க, எம்ஜிஆர் விட்டீங்க, ஜெயலலிதா விட்டீங்க, இவர் வரும்போது மட்டும் ஏப்பா எதுக்குறான்றான். அது என்ன சொல்றான்ல, முதல்ல ஒரு தடவை விழுந்த, அப்புறம் ஒரு தடவை விழுந்த, அப்புறம் ஒரு தடவை விழுந்த, இப்ப மட்டும் ஏன் எழுந்தான்னு கேட்கிறான். நீ விழுந்தே கிடக்க வேண்டியதாடா, ஏண்டா எழுந்தாங்கிறான். நாங்க எப்படிப்பட்ட தத்துவத்தை ஏற்றவர்கள்? காலில் விழுந்துதான் ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் எழுந்து நின்று இறந்து போவோங்கிறான் சேவிவரா. அப்படிப்பட்ட ஆளுங்க நாங்க. உங்க தாத்தா காலத்துல உங்க வீட்டுக்கு வந்து திருடணும், உங்க அப்பா காலத்துல உங்க வீட்டுக்கு வந்து திருடணும், இப்ப வந்து திருட வரும்போது மட்டும் ஏன் தடுக்கிறாங்க? அப்ப திருட விட்டம் பாருங்க, அதனாலதான் இப்ப தடுக்கிறோம். அதான் இங்க முக்கியம். நீங்க என்ன வேணாலும் பேசு, என்னை இனவெறியன், பிரிவினைவாதி, என்னை பாசிஸ்ட், சாவனிஸ்ட், அந்த நேரங்களில் நான் அடைகிற மகிழ்ச்சி அளவே கிடையாது, அளவே கிடையாது, அளவே கிடையாது. அப்ப என்ன எனக்கு சொன்ன, நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு நம்ம பிறந்திருக்கோம்டா. தமிழ் இன வெறியன், தமிழ் இன வெறியன், தமிழ் இன வெறியன், தமிழ் இன பாசிஸ்ட், தமிழ் இன சாவல், என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கண்டுபிடிச்சு வராங்க. எப்படி இருக்கு? கோயிலுக்குள்ள போய் ஏன் நான் மணியாட்ட கூடாதுன்னா அது ஆகம விதி. என்னை கேட்கிறான்,
தமிழர் நாட்டை தமிழரே ஆள வேண்டும் என்று எந்த அரசியல் சாசனத்தில் இருக்கிறது? கோயிலுக்குள்ள இந்த சாதி தான், இந்த மொழியில தான் பேச வேண்டும், மந்திரம் சொல்ல வேண்டும், எந்த அரசியல் சாசனத்தில் இருக்கிறது? அதுக்கு பதில் இல்லை. அது ஆகம விதி என்றால் இது அடிப்படை விதி. நான் கத்திக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் வீடு தேடி வருவேன், எல்லாரும் உன்னை விட்டு ஆள் இல்லை வான்னு. ஏன்னா அவ்வளவு அடிவிடுவான். என் வீட்டில் எந்த மூலையில ஒற்றடை இருக்கு, எந்த ஜன்னல்ல ஆணிகலன் இருக்கு, எந்த குழாயில அடைப்பு இருக்கு, எந்த கதவுல தாப்பா சரியில்லைன்னு எனக்கு தான் தெரியும். அது வெளியில் நின்று வேடிக்கை பார்க்கறவங்களுக்கு தெரியாது. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், என் வீட்டை நான் பார்த்துக்கிறேன் போங்கிறேன். நீங்க புரிஞ்சுக்கிறணும்.